ரத்னா என்ற ஒரு மகத்தான ஒரு பாரதமே போற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கொடுத்துருக்குறோம். அது வந்து ஒரு 140 கோடி மக்கள் போற்றக்கூடிய ஒரு விஷயம். உன்னதமான தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாரத ரத்னா என்கிற அந்த விருதை அத்வானி அவர்களுக்கு கொடுத்துருக்கிறோம் என்றால் அது வந்து நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் என்று நீங்கள் பார்க்கணுமே தவிர, இந்த 75 வயசு ஆயிட்டா அவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் பைலாவில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 75 வயதிற்கு பிறகு இயல்பாக ஒரு மனிதர் நடக்க முடியல, பேச முடியல, பயணிக்க முடியல என்ற காரணங்களுக்காக அவருக்கு வேறுவித பொறுப்புகள் கொடுக்கப்படும். இல்லை கட்சி பொறுப்புகளை பாருங்க அல்லது ஓய்வெடுங்கன்னு சொல்லப்படும். ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3 நாட்கள் 4 நாட்கள் பயணிக்கிறார் என்றால் அந்த 4 நாட்களுக்குள்ள 6 நாடுகளுக்கு பயணிக்கிறார். பல்வேறு கூட்டங்களை வந்து அட்டன் பண்றாரு. 3 நாள் அதே அந்த போகக்கூடிய விமானத்திலே படுத்து உறங்கி கொண்டு காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக கடகடன் போய் ஒவ்வொரு இடங்களிலும் பேசுவது, மக்களை சந்திப்பது, அந்தந்த நாட்டினுடைய பிரதமர்களோடு மிக முக்கியமான விஷயங்களை பேசுவது, உடன்பாடு ஏற்படுத்துவது என்று ஒரு இளைஞனை போல் சிறப்பாக செயல்படும் பொழுது அவருக்கு வயது ஒரு பொருட்டல்ல. விதிவிலக்கான சில தலைவர்கள் இருப்பார்கள். அப்படி விதிவிலக்கு பெற்ற மிகச்சிறந்த உன்னதமான ஒரு இளைஞனை போன்று ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கிற ஒரு தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் பொழுது வயது அவருக்கு தடையில்லை.